அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் மெத்தடா எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ வேணுன்றவங்க எம்சிக்யூஸ் வாங்கி படிச்சுக்கலாம், டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 புக்லெட் காம்போ ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய வீடியோஸ் என்னுடைய கிளாஸஸ் நான் யூடியூப் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இதில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம்னா, நம்ம வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சார் இது போல் கொஷின்ஸ் வந்து புதுசாக இப்போ தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ உண்மையாகவே இது எங்களுடைய வாழ்நாள் தேடுதலாக இருந்தது. அதை வந்து ரொம்ப எளிமையாக எங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க. ரொம்ப ஹாப்பி சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ரொம்ப தேங்க் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அந்த கொடுக்குற அந்த பாசிட்டிவ் கமெண்ட் தான் அடுத்தடுத்து நான் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை நான் புகுத்தணும் அப்படின்ட்டு நிறைய கண்டென்ட் நான் வீடியோ கொடுத்துக்கிட்டே வருவேன். ஸோ அடுத்தடுத்து வீடியோஸ் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன். என்னுடைய சேனலில் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணது. பிஜிடிஆர்பிக்கு 2 புக்லெட் இருக்கும். 7000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் இருக்கும். ஸோ வேணுன்றவங்க பிஜி கண்டென்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 7000 ப்ராப்ளம்ஸ் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் சொல்யூஷனோட இருக்கும். ஓகே, இது 2 புக்லெட் வரும், சொல்யூஷனோட இருக்குங்க. ஸோ வேணுன்றவங்க இந்த புத்தகத்தை நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். இப்போ யூஜிடிஆர்பி இதுக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்குது. இந்த புக்லெட் வாங்கினவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் தனியாக போயிட்டுருக்கு. டெஸ்ட் பேட்ச் குரூப்லேயே உங்கள் நம்பரை ஆட் பண்ணிடுவேன். அடுத்து யூஜிடிஆர்பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 புக்லெட் வந்துடும் டோட்டலாக. அதில் 3 புக்லெட் எம்சிக்யூஸ், 1 புக்லெட் ஃபார்முலா புக்லெட் வரும், 1 புக்லெட் வந்து ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் வரும். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஒரு தியரி பார்ட்டை எப்படி ப்ராப்ளமாக பார்க்கணும், ஒரு டெஃபினிஷனை எப்படி நம்ம அப்ளை பண்ணி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் மொத்தமும் கொஷின்ஸை நான் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து தயங்காமல் நீங்கள் வாங்கி படிங்க, நிறைய கற்றுப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு சின்ன விஷயத்த நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, அது வந்து உங்கள் மைண்டில் ஒரு ஸ்டோர் ஆகிருக்காது. அது நீங்கள் திருப்பி கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும், டப்புன்னு வந்து பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால தான் சொல்கிறது, நீங்கள் எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் வாங்கி படிக்கிறச்ச நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு நொட்டேஷன் தான். நொட்டேஷனே பாருங்க, இது வந்து ஐஎன் நெஸ்டின் புக்கில் இருக்கும். செட் ஆஃப் ஆல் இன்னர் ஆட்டோமார்பிசம் ஆஃப் ஜி எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இன் ஆஃப் ஜி அப்படின்றத நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அதுவுமே வந்து ஐஎன் நெஸ்டின் ஒரு லைனாக இருக்கும். அந்த லைனே கொஷினாக எடுத்திருப்பேன். ஸோ எதுவுமே நீங்கள் வந்து விடுபட்டுறக்கூடாது. ஒரு புக்கை படித்து கொஷின் பேப்பரில் கொடுத்துட்றேன், அதனால நீங்கள் இந்த கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணவே போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் நீங்கள் கிளாஸஸும் நல்லா கவனிக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், சைக்கிள் குரூப் ஆஃப் ஆர்டர் n வந்து ஆர்ட் ஆஃப் ஜி ஐசோமார்பிக் டு இசட் n ஸ்டார். அது ரொம்ப முக்கியம். அதாவது யூனிட்ஸ், குரூப் ஆஃப் யூனிட்ஸுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். ஜி இஸ் சைக்கிள் குரூப் ஆஃப் ஆர்டர் என்ன இருந்தால் ஆர்ட் ஆஃப் ஜி வந்து ஐசோமார்பிக் டு குரூப் ஆஃப் யூனிட்ஸ். குரூப் ஆஃப் யூனிட்ஸ் வந்து யூ ஆஃப் n டினோட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த குரூப் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து குரூப் அண்டர் மல்டிபிகேஷன். ஸோ என்னன்னா செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் விச் ஆர் கோ பிரைம் டு n. அதுதான் செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் இன் ஜி சச் தட் ஜிசிடி ஆஃப் n, n வந்து 1 வரும், கோ பிரைமாக இருக்கணும். ஸோ இந்த ஜின்றது ZN. ஸோ ZNக்குள்ளே இருக்கிற கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து n கூட கோ பிரைமாக போகிறதுனா ஜிசிடி வந்து 1 வரது அங்கே கோ பிரைம். அது வந்து குரூப் ஆஃப் யூனிட்ஸ்னு சொல்லுவோம். அது குரூப் ஆஃப் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணும். அப்போ எந்த ஒரு சைக்கிளிக் குரூப் எடுத்துக்கிட்டாலும் ஆர்டர் n வந்து ஐசோமார்பிக் டு ZN இருக்கும். ஆர்ட் ஆஃப் ஜி வந்து ஐசோமார்பிக் டு அதனோட யூனிட்ஸ். அப்போ குரூப் ஆஃப் யூனிட்ஸ்னா Z ஸ்டார். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டு. பாருங்கள், எவ்வளோ விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு நிறைய கொடுத்துட்டு வரேன் பாருங்கள். G is a cyclic group of order P. அந்த ஆர்ட் ஆஃப் ஜி வந்து ஐசோமார்பிக் டு ஆர்டர் ஆஃப் ஆர்ட் ஆஃப் ஜி என்னவா இருக்கும்னா பை ஆஃப் பி. பை ஆஃப் பியோட வேல்யூ என்ன, P minus 1. ஸோ ஆயிலட் ஓஷன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக எங்கே போனாலும் அந்த ஆயிலட் ஓஷன் ஃபங்க்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்குங்க. பயங்கரமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் இந்த கொஷின் புக்லெட்டை வாங்கி படிங்க, நிறைய கற்றுப்பீங்க. ஸோ இது வந்து அல்ஜிப்ராக் மட்டும் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து நாங்கள் சாப்டர் வைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ரியல் அல்ஜிப்ரா ரெடி ஆயிடுச்சு. ஸோ வேணுன்றவங்க இந்த 2 புக்லெட் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து தனியாக ஆக்சுவலாக நான் கிளாஸ் கொடுக்குற கண்டென்ட் வீடியோஸ் புக்லெட்டு. இதை தாண்டி நான் வந்து ஒரு பெரிய சோர்ஸ் ஒன்று ரெடி பண்ணிட்டேன். யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து ஒரு ஃபைனல் ஒரு சோர்ஸ், இந்த 5 புக்லெட் படித்தா பாஸ்ரா அப்படின்ற அளவுக்கு ஒரு எளிமையான விஷயங்களை கொடுத்து பக்காவாக படித்து ஒரு முக்கியமான கொஷின்ஸ் கண்டென்ட் கொடுத்து சப்ஜெக்ட் புரிஞ்சிற அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த கொஷின் புக்லெட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இமீடியட்டாக அதை வாங்கி படிங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஸ்டார்னா பார்க்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் என்னன்றதை கற்றுப்பீங்க. ஸோ ஒரு விஷயத்தை எப்படி வந்து ஷார்ட்கட்டாக சால்வ் பண்ணலாம், ஒரு விஷயத்தை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்றதுமே இது நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இந்த கொஷின் புக்லெட்டு. டைம் வேஸ்ட் பண்ண படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த 697 ப்ராப்ளம் வீடியோ தான் நான் போட்டுட்டு வரேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கான்செப்ட் அப்சர்வ் பண்ணுறதுக்குமே, கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு சப்ஜெக்டில் என்னென்ன இருக்குன்றது ஏரியாவெலாம் டச் பண்ணுறதுக்கு இந்த வீடியோஸ் கொடுத்துருவேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணி அந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஃபார்முலா புக்லெட் கம்ப்ளீட்டாக படித்து வச்சுக்கணும். ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷனை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் டெஸ்ட் போடுறது சண்டே டெஸ்ட் அது நீங்கள் அட்டன் பண்ணிக்கணும். ஓகே, இதுதாங்க ஸ்ட்ராட்டஜி. ஓகே ஃபைன், இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எம்சிக்யூஸ் வேணும், ஸ்டடி மெட்டீரியல் வேணும், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847.
ஸோ எல்லா ஏரியாவுக்கும் நான் வீடியோ கொடுத்துட்டு வரேன். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, பிளேலிஸ்ட் தனியா போட்டு ஒரு 77 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுவுமே நான் கிளாஸ் குடுக்க போறேன். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் கிட்டத்தட்ட 2862 ப்ராப்ளம்ஸ், ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன். ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம் இது எல்லாமே. இயர் கொஷின்ஸ கவர் பண்றது. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் மொத்தமும் சால்வ் பண்ணி வீடியோ குடுப்பேன். என்பிஹெச்எம் வீடியோ போட போறேன். ஸோ சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வீடியோ குடுப்பேன். கேட்டுக்கு வீடியோ குடுப்பேன். அடுத்து என்பிஹெச்எம் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வீடியோ குடுப்பேன். ஓகே. ஸோ எல்லா எக்ஸாமையும் நம்ம என்ன பண்ண போறோம்? கிளாஸே குடுத்து மொத்தமும் வீடியோ அப்லோட் பண்ணிருவேன். நீங்க ஃப்ரீயா பார்த்துக்கலாம். ஸோ எல்லா ஏரியா கொஸ்டினுமே குடுக்க போறேன். ஆல்ரெடி பிஜிடிஆர்பிக்கு, யூஜிடிஆர்பிக்கு நாங்க என்ன பண்ணிட்டோம்? கிளாஸ் வெயிட்டா குடுத்துட்டோம். ஸோ அது பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஸோ வேணுன்றவங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல் செட் அவைலபிளா இருக்கு. அதுவுமே நீங்க வாங்கி படிக்கலாம். ஓகே. ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.